வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் 43வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய அதிரடியான ஆட்டத்தின் முழுமையான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். மே 1 ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டி அமைந்துள்ளது. சொந்த மண்ணில் விளையாடும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ரியான் பராக் தாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தார். ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர்களாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி களமிறங்கினர். ஆட்டத்தின் முதல் பந்திலேயே ஜெய்ஸ்வால் ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸரை பறக்கவிட்டு தனது அதிரடியை தொடங்கினார். ஆனால் மிச்சல் ஸ்டார்க் அதே ஓவரில் ஒரு ஃபுல் டாஸ் பந்தில் ஜெய்ஸ்வாலை 6 ரன்களில் அவரிடமே கேட்ச் கொடுக்க வைத்து வெளியேற்றினார். அடுத்த ஓவரை வீசிய கைல் ஜேமிசன் தனது சிறப்பான இன்ஸ்விங்கிங் யார்கர் மூலம் இளம் வீரரான வைபவ் சூரியவன்ஷியை வெறும் 4 ரன்களில் கிளீன் போல்டாக்கினார். இந்த கடினமான சூழ்நிலையில் கேப்டன் ரியான் பராக் மற்றும் துருவ் ஜூரல் ஜோடி சேர்ந்தனர். ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடிய இந்த ஜோடி பின்னர் அதிரடிக்கு மாறியது. துருவ் ஜூரல் தனது பங்கிற்கு 30 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்து அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தார். மறுமுனையில் அபாரமாக விளையாடிய கேப்டன் ரியான் பராக் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த சீசனில் தனது முதல் பெரிய இன்னிங்ஸை பதிவு செய்த பராக் வெறும் 50 பந்துகளில் 90 ரன்கள் குவித்து அசத்தினார். ரியான் பராக்கும் துருவ் ஜூரலும் இணைந்து 102 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். பின்னர் வந்த ரவீந்திர ஜடேஜா 14 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்து தனது பங்களிப்பை அளித்தார். கடைசி கட்ட ஓவர்களில் ராஜஸ்தான் அணியின் ஸ்கோர் எகிரியது. இதற்கு முக்கிய காரணம் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டோனோவன் ஃபெரீராவின் ருத்ரதாண்டவம்தான். ஃபெரீரா வெறும் 14 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. டெல்லி அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர்களில் 40 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 226 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஓபனிங் பேட்ஸ்மேன்களான ராகுல் மற்றும் பதம் நிசங்கா ஒரு வெறித்தனமான தொடக்கத்தை அளித்தனர். நிசங்கா மற்றும் ராகுல் ஜோடி முதல் விக்கெட்டிற்கு 110 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து ராஜஸ்தான் அணியை ஆட்டம் காணச் செய்தது. பதம் நிசங்கா 33 பந்துகளில் 62 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். நிசங்கா ஆட்டமிழந்த பின்னரும் டெல்லி அணியின் ரன் ரேட் குறையவில்லை. அனுபவ வீரரான ராகுல் ஒரு முனையில் நங்கூரம் போல் நின்று பொறுப்பாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் விளையாடினார். அவருக்கு துணையாக களமிறங்கிய நிதிஷ் ராணா 17 பந்துகளில் 33 ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தினார். ராகுல் 40 பந்துகளில் 75 ரன்கள் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 16வது ஓவரில் ஆட்டமிழந்தார். ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்களான ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர்களில் 46 ரன்களுக்கு 1 விக்கெட்டையும், துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர்களில் 38 ரன்களுக்கு 1 விக்கெட்டையும், ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்களில் 33 ரன்களுக்கு 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். போட்டியின் இறுதிக்கட்டத்தில் டெல்லி அணியின் வெற்றிக்கு டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் அசுதோஷ் சர்மா ஜோடி பொறுப்பேற்றது. எந்தவித பதற்றமும் இன்றி விளையாடிய இந்த ஜோடி தங்களது அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் சென்றது. அசுதோஷ் சர்மா 15 பந்துகளில் 25 ரன்களுடனும், டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 11 பந்துகளில் 18 ரன்களுடனும் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றனர். முடிவில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19.1 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 226 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த சிறப்பான வெற்றியின் மூலம் டெல்லி அணி தனது 3 போட்டிகள் கொண்ட தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து புள்ளிப்பட்டியலில் முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் 40 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து டெல்லி அணியின் வரலாற்று வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்த ராகுல் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை வென்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.